இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை சுவாரஸ்யமாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி 2025 ஆண்டில் 3 மாதம் முடிந்து 4வது மாதமானது தற்போது பிறந்து நடந்துட்டுருக்கு. 4வது மாதத்தில் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது. அந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும். அதில் கடக ராசிக்கு என்ன தலைவிதி மாறப்போகுது அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் இந்த டைம் கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த 4வது மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் சாதகமாக இருக்குமா இல்லையா என்பதை தெளிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இப்படி கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் போது சில நேரம் நமக்கு சாதகமாகவும் இருக்கும், சில நேரம் நமக்கு பாதகமாகவும் இருக்கும். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. சில நேரம் நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கிறதுக்கு காரணம் நவக்கிரகங்கள். சில நேரம் நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு பலன் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணமும் நவக்கிரகங்கள். அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கு அதை பொறுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால தான் இப்போல்லாம் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இப்போல்லாம் மாத ராசி பலனை பார்த்து அதற்கேற்ப நடந்து பலனடைகிறாங்க. கடவுள்கிட்ட கதறி நாம் அழுதாலும் நின்று மண்டாடினாலும் நடக்க வேண்டிய விஷயம் நடப்பதற்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் பொறுத்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன நடக்குங்கிறத நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும். அந்த வகையில் இப்போ 4வது மாதமான ஏப்ரல் மாத பலனை கடக ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறதும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் இந்த மாதத்துக்கு எப்படி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் புதன் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய். இந்த மாதிரி கலங்கங்கள் வள வரப்போகுது. கிரகங்கள் இந்த மாதிரி வள வரக்கூடிய இந்த மாதத்தில் பாகிஸ்தானத்தில் 3 கிரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கு. பாகிஸ்தானத்தில் ராகு சூரியன் இவங்களோடு சுக்கிரன் வக்ரத்தோடு கூட்டணி சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக இந்த கிரக சேர்க்கையினால் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ என்ன மாறுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் கிரகநிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் இந்த மாதம் நிறைய இருக்குது. கிரக மாற்றங்கள் பார்க்கும்போது ஏப்ரல் 4ஆம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே ஏப்ரல் 26ஆம் தேதி கேது பகவானும் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன் பகவான் பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. இதில் மெயினாக ராகு கேது பயிற்சி, புதன் பயிற்சி, சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, இந்த மாதிரி 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. இந்த ஒரே மாதத்தில் இந்த 4 கிரக பயிற்சிகள் கிரகநிலைகள் இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான பலன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மாதம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும். ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் எதிலும் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. நண்பர்களிடம் பகைகள் ஏற்படலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். பிடிவாதத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உதவும். ஸோ பிடிவாதத்தை விட்டு செயல்பட வேண்டியது அவசியம்.
வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம். அதனால் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருக்க உங்களுடைய ஒவ்வொரு அடியும் பார்த்து இருக்கணும். எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும். பயணங்கள் மூலம் சாதகம் கிடைக்கும். முயற்சிகள் நன்மை தரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்க நீங்கள் பாசிட்டிவாக செயல்படணும். அதுதான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இந்த மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது வரும். அப்புறம் எந்த நெருக்கடிகளையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு தெம்பும் வரும். அதனால் பயப்பட வேண்டாம். புது வியாபாரம் தொடர்பாக காரியங்கள் இப்போ நீங்கள் எது செய்தாலும் சாதகமாக முடியும். ஸோ புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த புதிய பொறுப்புகள் நீங்கள் ஏற்றாலும் ஏற்காமல் இருந்தாலும் அது ஒரு சுமையாக உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு நிதான தேவை என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகினீங்கன்னா காரிய அனுகூலம் அடைய முடியும். அதனால் சுமையாக இருக்கிறத உங்களுக்கு போகணுன்னா நிதானத்தோடு சக ஊழியர்களோடு பழகி அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே தள்ள பாருங்கள். அப்போ தான் காரிய அனுகூலம் உங்களுக்கு அடைய முடியும். இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அதுக்கப்புறம் குடும்ப விவகாரங்களில் கடக ராசிக்காரங்க சாமர்த்தியமாக நடந்து கொள்ளும். அப்போ தான் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். கணவன் மனைவிக்கிடையே மனவிட்டு பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை உடனடியாக மாறும். இல்லைனா கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிவு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மனவிட்டு பேச பாருங்கள். அப்புறம் பெண்களுக்கு கடக ராசிக்காரங்க இந்த மாதம் எதிலும் நிதானம் தேவை. அவசரப்படக்கூடாது. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணி வில்லங்கத்தில் மாட்டிக்கக்கூடாது. அதனால் எதிலும் நிதான தேவை என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றமானது சீரான பாதையில் இருக்கும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடத்தில் நெருக்கமானது அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையான மாதம் தான் இந்த மாதம். மாணவர்கள் கூட நீங்கள் பதட்டம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிக்கணும். பதட்டத்தோடு படிச்சிங்கன்னா எதுவும் ஞாபகம் இருக்காது. கொஞ்சமாக படித்தாலும் நிதானமாக பாடங்களை படிங்க. அதுதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி எச்சரிக்கை நிறைந்த மாதமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த எச்சரிக்கை நிறைந்த மாதத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புனர்பூசம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சொந்தங்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் அருகில் இருப்பவர்களுடைய உதவியால் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். மேலிடத்துடைய ஆதரவை பெறுவீங்க. ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பூசமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்து வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகள் பெறுவீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கிறது, சக ஊழியர்கள் ஆதரவு தருவது, இந்த மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவாக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாத நாட்கள் செல்லுங்க. இது பூசமில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சம்மந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதை தவிர்க்கிறது நலம். முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய தூங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லது. அதை பார்க்காம செய்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஸோ ஆயில்யம் பிறந்தவங்க பார்த்து கவனமாக செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில எச்சரிக்கைகள் இருக்குது. மொத்தத்தில் கடகராசிக்கு இது ஆபத்தான மாதங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் இந்த மாதம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று 11 முறை அம்மனை வலம் வணங்கி வரணும். இந்த ஒரு சிம்பிள் பரிகாரத்தை செய்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், நீண்ட பிரச்சனைகள் இருக்கிறது தீரும். ஸோ பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க. அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா 23, 24.
அதிர்ஷ்ட தினம்னு பார்த்தீங்கன்னா 16/17. ஸோ முழுமையான உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.